வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, கீவேர்டு பற்றின ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த கீவேர்ட்னா என்ன, இந்த கீவேர்டோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ எந்த கீவேர்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் கீவேர்ட் டூல்னால் என்ன, கீவேர்ட் டூலில் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஃப்ரீ கீவேர்ட் டூல் என்னென்ன இருக்குது, பெய்டு கீவேர்ட் டூல் என்னென்ன இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீவேர்ட்னா என்ன, அது என்னென்ன டைப் ஆஃப் கீவேர்டில் இருக்குது, லாங் டெயில் கீவேர்ட்னா என்ன, ஃப்ரீ கீவேர்ட் ரிசர்ச் டூல் என்னென்ன இருக்குது, பெய்டு கீவேர்ட் ரிசர்ச் டூல் என்னென்ன இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீவேர்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கீவேர்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட், ரைட்டுங்களா, இட் இஸ் அ வேர்ட் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இல்லைனா ஒரு சர்ச் டேர்ம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பர்சன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சர்ச் டேர்ம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கீவேர்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினாராக்கும், அது வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கீவேர்ட்றாங்க. இப்போ இதே ஒருத்தர் ஏசி சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ வாட் இஸ் பெஸ்ட் ஏசி சர்வீஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி தேடினாராக்கும், அந்த வாட் இஸ் பெஸ்ட் ஏசி சர்வீஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு சர்ச் டேர்ம் தான் கீவேர்ட்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கீவேர்ட்ன்றது ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கலாம், அதர்வைஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கலாம். ரைட்லா, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் டேர்ம்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீவேர்ட்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும் டாப் ஆர்கிடெக்சர் ஃபர்ம்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி ஒருத்தர் தேடிருக்காங்க. ரைட்டுங்களா, அப்போ இதில் டாப் ஆர்கிடெக்சர் ஃபர்ம்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த ஒரு சர்ச் டேர்முக்கு பேர் தான் கீவேர்ட்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் கீவேர்ட் இஸ் keyword is a word or group of words or search term அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் an internet user uses these keywords to know about the information. ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் டேர்ம், அதாவது இந்த கீவேர்டுன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் இதில் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் there are 4 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா, ஒன் வேர்டு கீவேர்ட், 2 வேர்டு கீவேர்ட், 3 வேர்டு கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட். இந்த 4 டைப்ஸையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி லென்த். ரைட்டுங்களா, எக்ஸாம்பிள், ஒன் வேர்டு கீவேர்ட்னா ஒரே ஒரு வேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருந்ததுன்னா அது ஒன் வேர்டு கீவேர்டுன்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் இட் கம்ப்ளீட்ஸ் இன் ஒன் வேர்டு, அதாவது ஒரே ஒரு வேர்ட்லேயே இது கம்ப்ளீட் ஆயிடும். ரைட்டுங்களா, 2 வேர்டு கீவேர்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போது டிஜிட்டல்ன்றது ஒரு வேர்டு, மார்க்கெட்டிங்கிறது இன்னொரு வேர்டு. ரைட்டுங்களா, தேர்ஃபோர் இது டிஜிட்டல் மீன்ஸ் இது 2 வேர்டு கீவேர்டுன்னு சொல்கிறாங்க. 3 வேர்டு கீவேர்ட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 3 வேர்டால் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரைட்டுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இதில் டிஜிட்டல்ன்றது ஒரு வேர்டு, மார்க்கெட்டிங்கிறது ஒரு வேர்டு, கோர்ஸ்ன்றது ஒரு வேர்டு. ரைட்டுங்களா, அப்போ ஒரு யூசர் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு வேர்டு மட்டும் யூஸ் பண்ணாராக்கும் அது பேர் ஒன் வேர்டு கீவேர்ட் ஆர் சிங்கிள் வேர்டு கீவேர்டு சொல்லலாம். இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாராக்கும் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 2 வேர்டு கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, 3 வேர்டு கீவேர்டுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 வேர்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்ச் டேர்ம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அது 3 வேர்டு கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. லாங் டெயில் கீவேர்டு என்னென்னா மோர் தென் 3 வேர்ட்ஸ் வந்தாலே அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ். அப்போ லாங் டெயில் கீவேர்ட்ஸ்ன்றது மேபி 4 வேர்டாக இருக்கலாம், அல்லது 5 வேர்டாக இருக்கலாம், அல்லது 6 வேர்டாக இருக்கலாம், எவ்வளோ வேர்டு வேணாலும் இருக்கலாம். மோர் தென் 3 வேர்ட்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் இட் கம்ப்ளீட்ஸ் இன் மோர் தென் 3 வேர்ட்ஸ். ரைட்டுங்களா, மோர் தென் 3 வேர்ட்ஸ்க்கு மேலே அந்த சர்ச் டேர்ம் கம்ப்ளீட் ஆனாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் டெயில் கீவேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, இப்போ ஒவ்வொரு கீவேர்டோட நேச்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு கீவேர்டுன்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா, ஒன் வேர்டு கீவேர்டுன்றது ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் வேர்டு கீவேர்டு ப்ராட் ஆடியன்ஸ், இது ஒரு ப்ராட் ஆடியன்ஸ் தான் கவர் பண்ணும். எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறவங்க மேபி அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது கண்டென்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மார்க்கெட்டிங்கிற வேர்டு எந்த மார்க்கெட்டிங் வேணாலும் அது ரெஃபர் பண்ணலாம். ரைட்லா, ஸோ எப்பவுமே ஒன் வேர்டு கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் இட் கவர்ஸ் தி ப்ராட் ஆடியன்ஸ், ரொம்ப நிறைய ஆடியன்ஸ் கவர் பண்ணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸே இருக்காது. ரைட்டுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அது ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணும். பட் இங்கே மார்க்கெட்டிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணுதா, இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணுதா, இல்லை மொபைல் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணுறதா அப்படின்றது எதுவுமே தெரியாது நமக்கு. ரைட்டுங்களா, ஸோ இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்காது. இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு கீவேர்டாக இருக்கும். ரைட்டுங்களா, எப்பவுமே ஒன் வேர்டு கீவேர்டு ஒரு ஜென்ரிக்கான கீவேர்டு தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, ஸோ இதோட சர்ச் வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வால்யூம் என்னமோ ஹை லெவலில் தான் இருக்கும்.
அதே டயத்தில் காம்படிஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும் ரைட்டுங்களா. எப்போவுமே ஒரு கீவேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பேராமீட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து அந்த கீவேர்டோட சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குது, அந்த கீவேர்டோட காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அந்த கீவேர்டோட ஈஸியாக நம்மளால் ரேங்க் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த 3 டெர்மாலஜியும் கன்சிடர் பண்ணி தான் அந்த கீவேர்டு நம்ம சூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் இதோட வால்யூம் ஹை லெவலில் இருக்கும். அதே டயத்தில் இதோட காம்படிஷன் பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 பில்லியன் இருக்குது ரைட்டுங்களா. 2 பில்லியன் ரிசல்ட்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் 2 பில்லியன் ரிசல்ட்ஸில் மார்க்கெட்டிங்கிற வேர்டு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது ஒருவேளை இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி நீங்கள் ரேங்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரேங்க் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பில்லியன் ரிசல்ட்டோட நீங்கள் போட்டி போடணும் ரைட்டுங்களா. போட்டி போட்டு உங்கள் வெப்சைட் வந்து டாப்பில் வரும் ரைட்டுங்களா. அப்போது எப்போவுமே ஹை லெவலில் காம்படிஷன் இருக்கிற கீவேர்டை எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கணும். அதே டயத்தில் சர்ச் வால்யூம் வந்து ஹை லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி கீவேர்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. அப்போது அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க பட்சத்தில் கண்டிப்பாக 1 வேர்டு கீவேர்டை சூஸ் பண்ண வேண்டாம் ரைட்டுங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் 2 வேர்டு கீவேர்டு. ஸோ இந்த 2 வேர்டு கீவேர்டு வந்து ரெப்ரசன்டட் பை 2 வேர்ட்ஸ். இதில் வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல்ன்றது ஒரு வேர்டு, மார்க்கெட்டிங்கிறது ஒரு வேர்டு ரைட்டுங்களா. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணும், கவர்ஸ் தி ப்ராட் ஆடியன்ஸ். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி யூஸ் பண்ண அந்த டேர்மை யூஸ் பண்ணுறவங்க மேபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி தெரியலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸை பற்றி தெரியலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி தெரியலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் பற்றி தேடலாம் ரைட்டுங்களா. எது வேணாலும் தேடலாம். அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸே இருக்காது ரைட்டுங்களா. இதோட காம்படிஷன் எப்பவுமே ஹை லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிற ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 2 பில்லியன் ரிசல்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2 பில்லியன் ரிசல்ட்ஸோட போட்டி போட்டு உங்கள் வெப்சைட்டும் டாப்பில் வரணும் அப்படின்னா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிங்களாக்கும் அந்தளவுக்கு நிறைய பேக் லிங்க்ஸ் வேணும் ரைட்டுங்களா. அப்போ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ரேங்க் ஆக முடியாது அப்படின்றத சொல்ல வரேன் ரைட்டுங்களா. அப்போ என்ன மாதிரி கீவேர்டு நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டெயில் கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ரேங்க் ஆக முடியும். ஏன்னா லாங் டெயில் கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் காம்படிஷன் வந்து எப்போவுமே லோ லெவலில் தான் இருக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் 3வது கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் 3 வேர்ட் கீவேர்டு ரைட்டுங்களா. ஸோ ரெப்ரசன்டட் பை 3 வேர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் 3 வேர்ட்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள கேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கும் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக இருக்கலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்காக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்காது. ஆனால் 3 வேர்டு கீவேர்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கும் ஹை லெவலில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கீவேர்டுக்கு வந்து அதாவது 2 வேர்டு கீவேர்டுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கும் 2 பில்லியன் இருந்தது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் 23 crore தான் இருக்குது ரைட்டுங்களா. அப்போ பில்லியனோட கம்பேர் பண்ணுறப்போ க்ரோர் வந்து கம்மி தான் ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதோட காம்படிஷன் வந்து இப்போ கம்மியாக ஆரம்பிச்சு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கீவேர்டோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காம்படிஷன் ஆகும், கம்மியாகிட்டே வரும். காம்படிஷன் கம்மியாகிறப்ப நம்ம ஈஸியாக நம்மளோட வெப்சைட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து லாங் டெயில் கீவேர்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெப்ரசன்டட் பை மோர் தென் 3 வேர்ட்ஸ். ஒரு சர்ச் டேர்மில் வந்து மோர் தென் 3 வேர்ட்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இட் கவர்ஸ் தி ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். ஸோ எப்போவுமே இந்த லாங் டெயில் கீவேர்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் இந்த லாங் டெயில் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா எப்படி தெரிவிப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் தி கோர்ஸ் ஃபீஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பாங்க ரைட்டுங்களா. வாட் இஸ் தி கோர்ஸ் ஃபீஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், வாட் இஸ் தி கோர்ஸ் ஃபீஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அந்த மாதிரி தெரிவிப்பாங்க. ஸோ அப்போ மோர் தென் 3 வேர்ட்ஸ் வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் டெயில் கீவேர்டு. இப்போது யாரெல்லாம் வாட் இஸ் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ்னு தேடுறாங்களோ கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி தானே. அப்போது லாங் டெயில் கீவேர்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்காக தான் அந்த லாங் டெயில் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. அப்போ எப்பவுமே நீங்கள் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் என்ன மாதிரி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸ்லாம் உங்களோட கண்டென்ட்லேயோ அல்லது உங்கள் ஆர்டிகளோட டைட்டில்லையோ ஆர்டிகளோட டிஸ்கிரிப்ஷனோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் ஆர்டிகளும் ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். ஸோ இதில் 3 வேர்டு கீவேர்டுக்கு பார்க்குறப்போ அதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கும் ஹெவியில் இருந்துச்சு. அதாவது 23 crore இருந்தது ரைட்டுங்களா. இது 3 வேர்டு கீவேர்டுக்கு வந்து அதோட காம்படிஷன் 23 crore இருந்தது. பட் லாங் டெயில் கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் அதோட காம்படிஷன் பாருங்களேன் 33 lakhs வந்துருச்சு. அப்போது 1 வேர்டு கீவேர்டுக்கும் 2 பில்லியன் காம்படிஷன் இருந்தது, 2 வேர்டு கீவேர்டுக்கும் 2 பில்லியன் காம்படிஷன் இருந்தது, 3 வேர்டு கீவேர்டுக்கும் அதோட காம்படிஷன் லெவல் வந்து ஹை லெவலில் இருந்தது. பட் லாங் டெயில் கீவேர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 33 lakhs இருக்குது. அப்போ 33 lakhs ரிசல்ட்ஸோட போட்டி போட்டு உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரேங்க் பண்ண முடியும் when compare with 2 billion ரிசல்ட்ஸ் ரைட்டுங்களா. ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் LTK அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா when we increase the keyword length then necessity will also increase.
ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த மார்க்கெட்டிங்கை பற்றி தேடுறாருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயத்தை தான் தேடுறாங்க அப்படின்னு, ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பர்சன் 1 சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து கூகுளில் வந்து தேடுறாரு. பர்சன் 2 வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. இப்போ இந்த 2 பர்சனில் யார் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் 2 தான். ஏன்னா அவர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூரை பற்றி எக்ஸாக்டாக தேடிருக்காரு. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து வெறும் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி தேடிருக்காரு. அப்போது யார் ஒருத்தர் வந்து லாங் டெயில் கீவேர்டை யூஸ் பண்ணி தேடுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் தேடிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி லாங் டெயில் கீவேர்டெலாம் நீங்கள் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சி அதெல்லாம் உங்கள் ஆர்டிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். அதேமாதிரி யாரெல்லாம் இந்த லாங் டெயில் கீவேர்டை யூஸ் பண்ணி தேடுறாங்களோ அவங்கள ஈஸியாக அவங்களால டார்கெட் பண்ணி அவங்கள அந்த ஆடியன்ஸை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணவும் உங்களால் முடியும், ரைட்டுங்களா? இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் மோர் கன்வர்ஷன் தென் யூ கேன் யூஸ் தி எல்டிகே. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய சேல்ஸோ அல்லது நிறைய கன்வர்ஷனோ நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்டிக்கல் வந்து லாங் டெயில் கீவேர்டை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த லாங் டெயில் கீவேர்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த லாங் டெயில் கீவேர்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கீவேர்டை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இங்கே ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, அதே இடத்துல பெய்டு டூல்ஸ் இருக்குது. ஃப்ரீ டூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்டோ சஜஸ்ட், கூகுள் ரிலேட்டட் சர்ச்சஸ், கூகுள் கீவேர்டு பிளானர், கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கூகுளோட ஃப்ரீ டூல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சோவ்லி, ஊபர் சஜஸ்ட், பீப்புள் ஆல்சோ ஆஸ்க், ஆன்சர் தி பப்ளிக். ஸோ இதெல்லாம் ஒரு சில ப்ரீமியம் டூல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ரிமைனிங் வந்து பே பண்ணியும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் ரிமைனிங் ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீ டூல்ஸில் என்னென்ன இருக்குது, பெய்டு டூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஃப்ரீ டூலில் எப்படி வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணலாம், பெய்டு டூலில் எப்படி கீவேர்டு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது சம்மந்தமாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்த போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே டயத்தில் என்னோடய வெப்சைட்லேயும் இது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் என்னோட வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் அந்த ஆர்டிக்கலை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சப்போஸ் பர்சனலாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் பாய்.